அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பா எனக்கு எதுக்கு விஷப்பறிச்ச? உள்ளே ஏதாவது பாம்பு கீம் இருந்து துறக்கிறப்ப வெடிச்சா நான் போய் சேர்ந்துருவேன் ஐயா. உனக்கு பயமாக இருந்தா பொட்டியை எங்கிட்ட கொடு, நான் திறக்கிறேன். சரிப்பா இரு, நான் கொஞ்சம் தூரமாக போய் நின்றுக்கிறேன். என்ன இருக்கும்? பெட்டி பயங்கர கனமாக இருக்கு. அப்பாடா, திறந்தாச்சு. ஆ, என்னது? முல்லை ஒரே தங்கமாக இருக்குது. என்னது தங்கமா? ஆஹா, தங்கத்தை தான் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போனானா? யார் வெத்த பிள்ளைன்னே தெரியலையா? இவ்வளோ தங்கத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காடு ஐயா. பவுன் ரேட்டு இன்னைக்கு 70,000 ரூபா விற்கிதியா? இவன் என்னடானா அனாமத்தா இவ்வளோ தங்கத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போகிறான் ஐயா. ஒருவேளை இதெல்லாம் தங்க பிஸ்கட்டாக இருக்குமோ? கடிச்சு பார்ப்போம். ஆஹா, ஒரிஜினல் தங்கம்தான். ஆமாம், இப்போ என்ன பண்ணீங்க? இல்லைப்பா, ஒரிஜினல் தங்கமா இல்லை தங்க பிஸ்கட்டான்னு ஒரு டவுட் வந்துச்சு, அதான் கடிச்சு பார்த்தேன். வெயிட்டை பார்த்தாலே தெரியலையா இது ஒரிஜினல் தங்கம் தான்னு? எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. ஏப்பா, இப்போ தான் ஒரிஜினல் தங்கம்னு சொன்னேன், அதுக்குள்ளே என்ன டவுட்டு? தங்கம் ஒரிஜினல் தான், ஆனால் அதை கொண்டு வந்தது யாருங்கிறது டவுட்டாகவே இருக்குது. ஏப்பா, உனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு இவ்வளோ தங்கத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இந்த தங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா? ஆமாம், இப்போ ஏன் வாயை புழக்கிற? ஐயோ, நான் என்னத்தை சொல்கிறது, ஏதை சொல்கிறது? கிடைச்ச தங்கத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறாரு மனுஷன். அட, காசு கொடுத்து தான் தங்கம் வாங்க முடியல. இப்படி கிடைக்கிறதுலையாவது கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்லையா? போலைக்கு தெரியாத மனுஷனாக இருக்காரு. சடாப் யுவர் மவுத் நான்சென்ஸ். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏன் டாலி, ஒரு கட்டியாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல? நான் ஒரு கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தா நமக்கு உடம்பு பூரா கட்டியாக வந்துருண்டி. அட என்ன டாலிங், நீங்கள் எவ்வளோ கட்டி வந்தால் என்ன? அந்த கட்டியெல்லாம் நகையை போட்டு போட்டு மறைச்சிருக்கலாமே டார்லிங். ஆஹா, இவக்கிட்ட தங்கத்தை பற்றி சொன்னதே தப்பாக போச்சு. சரி, தங்கத்தை போடுங்க. எவ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அதை சொல்லுங்க. ஆஹா, மறந்துட்டான்னு பார்த்தா கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறாள் ஐயா. அது வந்து டார்லிங், A few moments later. இதுதான் நடந்தது. போதுமா? அந்த பொம்பளையே கோட்டை விட்ட மாதிரி தங்கத்தையும் கோட்டை விட்டு வந்துட்டிங்களே. இனி எப்போ அந்த மாதிரி தங்க கட்டி கிடைக்க போகுதோ? புலம்புனது போதும் டார்லிங், போய் முந்திரி கொத்தை எடுத்துட்டு வா. அது ஒன்று தான் குறைச்சல். இங்கே பாருங்க, முந்திரி கொத்தெல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு முந்திரி கொத்து தான் கொடுப்பேன். என்னது, ஒரே ஒரு முந்திரி கொத்தா? ஆமாம், ஏற்கனவே உடம்பு பூரா இனிச்சு போய் கிடக்குது. இதில் யார உடம்ப சாப்பிட்டுட்டு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்தாங்க ஒரே ஒரு முந்திரி கொத்து, சாப்பிடுங்க. ஆஹா, எவ்வளோ செஞ்சு வச்சுட்டு ஒன்றே ஒன்று கண்ணில் காட்டுறாள் ஐயா. அதுவும் கண்ணுக்கே தெரியலையே. இந்த ஒரே ஒரு முந்திரி கொத்தை சாப்பிட்டா நம்ம லவ்வரோட ஆன்மா எப்படியா சாந்தி அடையும்? நம்ம ஆசையே சாந்தி அடையலை, அப்புறம் எங்கிட்டிருந்து நம்ம லவ்வரோட ஆன்மா சாந்தி அடைய போகுது? இருக்கட்டும், ராத்திரி டார்லிங் நல்லா தூங்கிட்டு இருக்கையில் பீரோவை திறந்து முந்திரி கொத்த ஆட்டையை போட்டு சாப்பிட வேண்டியது தான். 6 hours later. வணக்கம் பாஸ். ஆஹா, சொன்ன டயத்துக்கு கரெக்டாக நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டானே ஐயா. ஆமாம், அந்த மண்டைங்கிட்ட இருந்து ஃபோன் ஏதாவது வந்ததா? எதுவுமே வரலப்பா. தங்கத்தை நம்மக்கிட்ட தான் கொடுத்தாங்கிறது அவனுக்கு தெரியாது. இந்நேரம் தங்கத்தை நினச்சி புலம்பிக்கிட்டு இருப்பான் அந்த மண்டையன். நீ இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, ஒருவேளை அவன் வீட்டு தேடியே வந்துட்டான். என்னப்பா சொல்கிற? மனசில் பட்டதை சொன்னேன், அவ்வளோதான். இப்போதைக்கு தங்கம் மாட்டியிருக்கு. வீட்டுக்கே வந்தான்னா அவனும் மாட்டிடுவான், கூட்டாளியும் மாட்டிடுவான். நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அவங்களையும் பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட வேண்டியதானே. கடவுளே, எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறேன்னு
கிடச்ச தங்கத்தையும் இந்த மனுஷன் போலீஸில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டாரு. சரி டார்லிங், நீ போய் ஒரு ரூமில் படுத்துக்கோ. நானும் அசிஸ்டண்ட்டும் வேறொரு ரூமில் படுத்துக்கிறோம். ஓகேவா? 3 hours later. அப்பாடா, ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. நம்ம அசிஸ்டண்ட்டும் பொண்டாட்டியும் நல்லா குரட்டை விட்டு தூங்குறாங்க. ஒருவேளை மண்டையை வந்தாலும் வருவான்னு நம்ம அசிஸ்டண்ட் சொன்னதை நம்பி உருட்டுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனாலும் அவன் வருவானான்னு தெரியலையே. அவன் வந்தாலும் வராட்டாலும் நாம் சொன்ன மாதிரி முந்திரி கொத்து எடுத்து ருசி பாத்திர வேண்டியது தான். ஆஹா, முந்திரி கொத்தோட வாசம் தூக்குதையா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.